ஓம் நம சிவாய. காசு காசு காசு. சில நேரங்களில் நம்ம நிம்மதியாக வாழலாம் காசு தாங்க வேணும் போல இருக்குது. ஏன்னா சில நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணி உழைச்சாலுமே அந்த காசு நம்மகிட்ட தங்காமல் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த காசை வச்சு சில பேர் ஆடுற ஆட்டத்தை பார்க்கும்போது இந்த காசுனால தானே நமக்கு இந்த நிலமை, இவங்கெல்லாம் இப்படி ஆயிட்டாங்க, நம்ம இன்னும் அப்படியே இருக்கிறோமே, நம்ம இந்த நிலமையிலே இருக்குமே அப்படிங்கிறப்ப அந்த காசு தான் ஒருத்தவங்களோட எல்லா நேரங்கள்லேயும் நம்மளோட நிலமைய காசு தான் முடிவு பண்ணுது. காசு இருந்தால் ஒரு பார்வை, காசு இல்லைன்னா ஒரு பார்வை. முழுவதுமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு காசு தேவை. 80% நமக்கு அந்த காசு இருந்தால் போதும், நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தோம். ஒரு 20% பார்த்திங்கன்னா காசுனால் எதுவுமே வாங்க முடியாது. சில உணர்வுகள், சில ஆசைகள், சில எண்ணங்கள், அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. உணர்வுபூர்வமான சில உறவுகளையும் வாங்க முடியாது. ஆனால் காசு சம்பாதிங்க, சேமிங்க, சந்தோஷமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது அவங்களுக்கு செய்கிற அந்த பலன், அந்த உதவி பண்ணுற அந்த எண்ணம், அதுதான் நமக்கு நல்லது திரும்ப தரும்.